நீ இன்னும் சாகல? நீ உயிரோட இருக்கியாடா? Few years back, 2022. இந்த மாதிரி நாங்கள் 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்கள் இந்த முடிவு எடுத்ததுக்கு எங்களுக்கு வேறு வழி தெரில. வேறு வழி இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா அம்மா நீங்கள் 2 பேர் தயவு செஞ்சு எங்களை பற்றி கவலைப்படாதீங்க. நாங்கள் நல்லா தான் இருக்கோம். நாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு நாங்கள் வந்து உங்களை பார்ப்போம். அப்போ நீங்கள் எங்களை ஏற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நாங்கள் நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த போலீஸ் கம்பெனி இதெல்லாம் கொடுக்க வேணாம். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். எங்களை பற்றி எந்த கவலையும் படாதீங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் உங்களை நினச்சிட்டே தான் இருக்கோம். அந்த பருதேசி கூட போய்க்கிறிய, அந்த பருதேசி உன்னை நல்லா வச்சுன்னு இருப்பானா? அவனுக்கு ஊடுக்குதா, அவனுக்கு வாசலுக்குதா, அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா? அம்மா துணியை போட்டுக்கிறான் அந்த பருதேசி. எல்லாமே தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. அவன் கச்சேத்திலே செஞ்சிருக்கிறான் அவங்க அப்பா. அந்த பருதேசி வட்டாது பார்த்துல அந்த பருதேசிக்கு ஊடுக்குதா கேளு, அந்த பருதேசிக்கு ஊடுக்குதா கேளு. ஸோ அப்புறம் நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் அருண் அண்ணா. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்களா நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கவே மாட்டோம். எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணி எங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு இப்போது எங்களை ஒரு பத்திரமான இடத்துல தங்க வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் லைஃப் லாங் நாங்கள் மறக்கவே மாட்டோம். நீங்கள் இப்போதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நல்லா ஹாப்பியாக இருங்க. ஸோ தேங்க்ஸ்ண்ணா. அப்ப நீ மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட உள்ள பொண்டாட்டிலாம் இருக்கலாம். எனக்கு கல்யாணம் ஆக கூடாது, எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க கூடாது, எனக்கு ஒரு குழந்தை பிறக்க கூடாது, மாமியார் வீட்டுல 2 வீலரு 20 சவரம் நான் வாங்க கூடாதா? எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. கோவத்தெல்லாம் அடக்கிட்டு இருக்கேன்.